ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொள்ளு ரசம் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். நெஞ்சு சளிக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு தக்காளியும் புளியும் வேக வச்சுக்கிறேன். தேவையான பொருள் கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், மிளகு சீரகத்தை தட்டி வச்சுருக்கேன். பூண்டியும் தட்டி வச்சுன்னு இருக்கேன். இங்கே கொல்லை வேக வச்சுருக்கேன். தக்காளியும் புளியும் கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிக்கிறேன். தக்காளி புளி கரைச்ச தண்ணியை கொள்ளு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் தட்டி வச்ச மிளகு சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கொள்ளு தண்ணி அதோட ஆட் பண்ணிக்கிறேன். கொள்ளு தண்ணி நல்லா வெந்ததும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரசம் கொதிச்சிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டால் கொள்ளு ரசம் ரெடி. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொள்ளு ரசம் ரெடி. இதுக்கு கொள்ளு பொரியல் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.